கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு அண்ணாமலையிடமிருந்து ஒரு x.com வலைத்தளத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று வந்திருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கிறது. இது என்னென்னா, நீட் தேர்வை பற்றி. இப்படி தான் அவரோடது ஆரம்பிக்குது. 2 அடுக்கு CRPF CISF எஸ்கார்ட், இதுக்கு IAF ஏர்கிராஃப்ட்டுக்கு 4 லெவல் CCTV அண்ட் AI சர்வேலன்ஸ், பயோமெட்ரிக் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் பிஃபோர் என்ட்ரி, மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஃப்ரிஸ்கிங்னா அப்படி உடம்பெல்லாம் தொட்டு தடவி பார்த்து உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்கீங்களாங்கிறது. மல்டி லெவல் ஓவர் சைட் வித் டிரெக்ட் மானிட்டரிங் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நேரடியாக இதில் ஈடுபடுது. இவ்வளவு ஹை செக்யூரிட்டியெல்லாம் எதுக்காக? மிலிட்ரி கிரேட் சாஃப்ட்வேர் இதெல்லாம் எதுக்காக? வெறும் நீட் எக்ஸாமுக்காக. ஒரு நீட் எக்ஸாமுக்காக இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்களே, ஒரு விதத்தில் இது அவசியம் அப்படின்னாலும் அவர் கடைசியாக என்ன சொல்கிறார் பாருங்கள். இது என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே மாணவர்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, இது மாணவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தாதா? இத்தனை அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் பண்ணதுக்கப்புறமாவும் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம், அதை விரைவில் அதை சரிப்படுத்திடுறோம் அப்படின்னு NTA சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் நீங்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய இத்தனை மெத்தடும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமா, இல்லை இன்னும் புது செட் ஆஃப் ப்ராப்ளத்தை உருவாக்குமா? இவ்வளோ தான் அவருடைய போஸ்ட். ஆனால் இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று உருவாக்கியிருக்கு. என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சமீபத்தில் தான் அவர் பாரதிய ஜனதாவை விட்டு வெளியே வந்திருக்காரு. வந்ததுலேயே 2 இது அடுத்தடுத்து இது 2வது கான்ட்ரவர்ஷியல் போஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு போஸ்ட் ஒரு சிறு குழந்தைய திருவள்ளூரில் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யலை, குற்றிரும் கொலையருமாக தூக்கி வீசிய குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தால் அது சிகிச்சை பலனளிக்காமல் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அதற்கு ஒருவரை கைது செய்திருக்காங்க. ஆனால் அது குறித்து அவர் போட்ட ட்வீட்டில் அது தமிழில் இருக்குது. அந்த ட்வீட்டில் அவர் பல இடங்களில் வடமாநிலத்தவர்னு குறிப்பிடுறார். ஒருத்தர் அதை கவுண்ட் பண்ணியிருக்கான். 10 இடங்களுக்கு மேல் வடமாநிலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தடம் மாறுகிறாரா? தேசிய பாதையில் வந்தவர் இப்பொழுது இந்த பிரிவினை பாதையை முன்வைக்கக்கூடிய ஈவன் இந்த திமுக விடுங்க, நாம் தமிழர் கட்சி கூட இந்த அளவுக்கு பண்ணாது, இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சிலர் எழுப்புறாங்க. நான் அதை பற்றி இப்பொழுதுக்கு எந்த கருத்தும் சொல்ல போகிறதில்ல, இட்ஸ் டூ ஏர்லி. அடுத்தது இது பார்த்திங்கன்னா, இது நேரடியாக பாரதிய ஜனதாவையும் பிரதமரையுமே ஒரு விதத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பின்னணி தெரியும். மே 3ஆம் தேதி அன்னைக்கு நீட் பரீட்சை வைக்கப்பட்டது. அந்த நீட் பரீட்சை வைத்த சில தினங்களுக்குள்ளாகவே கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் அடங்கிய ஒரு PDF ஃபைல் சுற்றிக்கிட்டு இருக்கு என்ற தகவல் NTAவுக்கு வருது. உடனே NTA அதை உறுதி பண்ணுறாங்க. உடனே அதை மேலிடத்துக்கு தெரிவிக்கிறாங்க. இறுதியாக அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த டெஸ்ட்டை கேன்சல் பண்ணுறது, மறு டெஸ்ட் வைக்கிறது, அது ஜூன் 21ஆம் தேதி அந்த டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்க்கும்பொழுது இதில் யார் ஈடுபட்டிருக்காங்கன்னா, அதுதான் ரொம்ப மோசம். இவங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான புரோட்டோக்கால்லாம் உருவாக்கி வைத்து டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த விதத்திலும் கேள்வித்தாள் வெளியாகாமல் இருக்கும் என்று பார்த்தால், இந்த கேள்வித்தாளை தயாரித்து அதை ஒரு மொழியிலிருந்து பிற மொழிக்கு மொழியாக்கம் செய்யக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், கல்வியாளர்கள், அது அத்தனை பேரும், அதுவும் இந்த மகாராஷ்டிராவோடு தொடர்புடைய இந்த மராட்டி மொழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3க்குமான ஆசிரியர்கள் வழியாக இந்த கேள்வி வெளில போயிருக்கு. அது ஏதோ கண்காணிக்க விட்டுட்டாங்க. இப்போ பெருத்த அவமானம் நாடு முழுக்க அது ரொம்ப லிட்ரலி கழுவி ஊற்றுறதுல அதில் நானும் ஒருத்தன். என்னடா உங்களுக்கு இது கூட பண்ண தெரியலையா? நீ பதவியை விட்டு போ அப்படின்னு தான் தர்மேந்திர பிரதானை நானுமே சேர்ந்து தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோவை எடுத்து பாருங்கள். தர்மேந்திர பிரதான் இதற்காகவும் CBSEயில் செய்திருக்கக்கூடிய சொதப்பல்களுக்காகவும் கல்வி அமைச்சராக, மத்திய கல்வி அமைச்சராக அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வளோதான் விஷயம். அவர் செய்யலை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இது அப்படியே எஸ்கலேட் ஆகி பிரைம் மினிஸ்டர்கிட்ட போயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? இன்னொரு முறை ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அடுத்து நீங்கள் நரேந்திர மோடியே பதவி விலகு அப்படின்னு தான் சொல்வீங்க. அப்போ முதல்ல இந்த 21 ஜூன் டெஸ்ட்டை எப்பாடுபட்டாவது நடத்தி ஆகணும். அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. அது நமக்கு சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குது, மெத்தடாலஜியில் ப்ராப்ளம் இருக்குது,
டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இருக்குது, உள்ளேருந்தே திருடுறான். நீங்கள் ஒரு வங்கி நடத்திட்டு இருக்கீங்க, அது வங்கியில் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறவனே பணத்தை திருடுறான் அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? கடைசியாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரே இடம் அப்படின்னு பார்த்தா மிலிட்ரி கிட்ட தான் போகிறீங்க. அப்படி தான் உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் வருது. இது கேட்கும்பொழுது எனக்குமே அசிங்கமாக தான் இருக்குது. அப்போ அண்ணாமலையே நான் குறை சொல்லலை. இது கேட்கும்பொழுது எனக்கே அப்படியே உடம்பு கூசுது. என்னடா ஒரு ஒரு பரீட்சை நடத்துறதுக்கு, கேள்வி பதில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நீ ஏர்ஃபோர்ஸை எடுத்துகிட்டு வர அப்படின்னா அது அடிப்படையில் இந்த சொசைட்டிக்கு அவமானம். இதை திருடுறவன் இந்த கேள்வி பதிலை லீக் பண்ணி அதன் மூலமாக மட்டரகமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு அகடமிஷியன், ஒரு கல்வியாளர், அதுக்கு அதை எனேபிள் பண்ணித்தர கோச்சிங் அகாடமிஸ், அதுக்கு எண்ணற்ற மக்கள் தங்களுடைய அப்பா அம்மாவுடைய காசை வாங்கி 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்து அந்த பணத்தை வாங்கி எப்படியாவது 4 கேள்வியை பாஸ் பண்ணி நாம் ஒரு நீட்டில் ஒரு நல்ல மார்க் வாங்கி ஏதோ விதத்தில் நம்ம டாக்டர் ஆகிடணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு புழுத்து போயிருக்கு இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியே. அவ்வளவு மட்டமானதாக இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் நடத்தி ஆகணும், இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணவும் முடியாது. இது தலையெழுத்து மாதிரி மத்திய அரசு மேலே விழுந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறீங்க. ஸோ இதுதான் கரெக்டாக பதில் சொல்கிறாரு வினோஜ், இன்னும் பிஜேபியிலே இருக்கிற வினோஜ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், சிசிடிவி மானிட்டரிங், செக்யூரிட்டி செக், இதெல்லாம் பல இடங்களில் அது நடக்கிறது தான். உதாரணத்துக்கு சைனாவில் ரொம்ப காம்படிட்டிவான ஒரு நேஷ்னல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று அவங்க நடத்துகிறாங்க. காவ்காவ் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த காவ்காவில் இது எல்லாமே பண்ணுறாங்க. அங்கே 1.3 கோடி மாணவர்கள் அந்த பரீட்சை எழுதுகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் ப்ரோட்டோக்கால். அதை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் இதை கிரிட்டிசைஸ் பண்ண வந்துட்டீங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சிஸ்டத்து மேலே நம்பிக்கை வேணும். அது நியாயமாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, திருட்டு பயில்களுக்கு இல்லை. அதுக்கு நம்ம இந்த ஸ்டாண்டர்ட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னு இப்போ இன்றைக்கி அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனாலேயே அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரில் தமிழ்நாடு பிஜேபியில் பலரும் இருக்காங்க. இதை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா வானதி சீனிவாசனும் ஒரு கடுமையான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இதை கோட் ட்வீட் பண்ணி அவங்க கிளியராக அவங்களும் தான் சொல்கிறாங்க, எப்பா யூ கான்ட் ஹேவ் இட் போத் வேஸ். ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்ட்னஸை குறைச்சி அது லீக் அவுட் ஆகி அந்த எக்ஸாம் கொலாப்ஸ் ஆயிடுதுன்னா அப்பையும் பிரதமரை திட்டுறீங்க. சரி, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் சாலிடாக இது நடக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம், ஏர்ஃபோர்ஸை கொண்டு வருவோம், மிலிட்ரி சிஆர்பிஎஃப்பை கொண்டு வருவோம், சிஐஎஸ்எஃப்பை கொண்டு வருவோம், அவங்களுடைய வேலை வேறு. ஆனால் இதுக்காக கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரையும் உள்ளே இழுத்துட்டு வரோம். பயோமெட்ரிக், ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஃபேஸ் ரெக்கக்னிஷன், ஃப்ரிஸ்கிங், உடம்பு ஃபுல்லாக விட்டு கையை விட்டு தடவி, முன்னெல்லாம் இந்த மாதிரி காதில் தோட போடாத, கையில் வளைய போடாத, தாலியை கட்டாத அப்படின்லாம் சொல்லி அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. தாலி தொடாத, இப்போ மற்றதெல்லாம் பாரு, பூணில் காட்டி, கர்நாடகாவில் எங்கேயோ பூணில் காட்டினானுங்க அப்படின்ட்டு அதுக்கு ரகலை. ஸோ இது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் இதுக்கான காரணம் என்ன? அடிப்படை திருட்டு அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணம். கீ பாயிண்ட் என்னென்னா, என்ன ஸ்டாண்டை இன்றைக்கி அண்ணாமலை எடுக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது. ஒரு பக்கம் நீட்டு பிரச்சனை, அதில் பிரதமரோட அலுவலகம் இறங்குது. பிரதமராக உட்காந்து மானிட்டரிங் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு அந்த சிசிடிவியை போடுப்பா, அங்கே யார் ஓடிக்கிட்டே இருக்கான் பாரு, அவனை பிடி அப்படின்னு நான் சொல்ல போகிறாரு. இல்லை, அவர் ஒரு சீனியர் சிவில் சர்வெண்ட்டை கொடுத்து இந்த தடவை மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா, அதனால் அவன் என்ன பண்ணுறான், பிரதமர்கிட்டேருந்து பாராட்டு தான் வரணும், திட்டு வரக்கூடாதுன்ட்டு அவன் இறக்கிட்டான் உள்ள. அப்போ அந்த சமயத்தில் மாணவர்களுக்கு இப்படி இருக்கும், மாணவர்களுக்கு அப்படி இருக்கும்னா, ஏற்கனவே ஒரு தடவை டெஸ்ட்டு எழுதி அந்த டெஸ்ட்டு கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்பொழுது வராத ஒரு பதட்டமாக இப்பொழுது வரப்போகிறது. அண்ணாமலை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போகலை. அது விஜயிலேருந்து எல்லாரும் கேட்குறது, ஆகையால் தான் நாங்கள் சொல்கிறோம் நீட் என்ற தேர்வே வேண்டாம் என்று அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருவாரோன்னா அந்த அளவுக்கு போகலை. இந்த கரண்ட் சிஸ்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பட் வாட் இஸ் த அல்டர்னேட்டிவ்? என்ன கேட்டால் இன்றைக்கி இந்த அளவுக்கான ஒரு கொடூரமான ஒரு முறை தேவை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருடனையும் பிடிச்சி முட்டியை பேர்த்து அதை சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிற, திருட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற டாப் மோஸ்ட் ஆள்லேருந்து பாட்டம் மோஸ்ட் ஆள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் மிக கடுமையான தண்டனை, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பறிப்பு, இதெல்லாம் பண்ணால் ஒழிய இதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியும் நம்ம எக்ஸ்ட்ராடினரி விஷயங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கேள்வி பதிலை தயாரிக்கிறவங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க.
அவங்க வீட்டுக்கே போக முடியாது. பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவங்கள வீட்டுக்கே அனுப்ப போகிறாங்க. நாளைக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கே ஒருத்தர் வரமாட்டாங்க. ஐ ஹேவ் சஜஸ்டட் சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ். பண்ண முடியும், இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இப்போ பண்ண முடியாது. இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு தான் பண்ண முடியும். முதல்ல இந்த 21 ஜூன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கிரிட்டிக்கல் ஒரு பாயிண்ட். இந்த நீட் தேர்வு என்பது ஃப்ளாலெஸ்ஸாக நடந்தாகணும். சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், பட் பெரிய குறைபாடு எதுவும் இருக்கக்கூடாது. இது கேன்சல் ஆகக்கூடாது. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா பாரதிய ஜனதாவுடைய மானம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக போயிடும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எந்த கோடிக்கும் போக துணிவார்கள். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த அரசு வந்து அதுதான் பண்ணியிருக்கு. அதனால் நான் இந்த அரசை இந்த ஜூன் 21 தேர்வை பொறுத்தவரை நான் குறை சொல்லவே மாட்டேன். இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு அண்ணாமலை ஒரு பெரிய ஃபைட்டுக்குள்ளே இறங்கியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அல்லையா அந்த கோடிக்கு போயிருங்க. நண்பர் விஜயுடன் மற்றும் திமுகவுடன் நான் உடன்படுகிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீட் நமக்கு தேவையா, நீட்டே வேண்டாம் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுங்க. அதுலேயும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த பாணியை வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் தட் இஸ் அன்டெனபிள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பார்க்கலாம், இந்த 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இன்னும் டைம் இருக்குது. எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.